திவ்யா ஜான் ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. அவங்களுடைய செல்ல பிராணியான ஸ்கை கதையை பற்றி ஒரு சிலர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. திவ்யா ஜான் தம்பதியினர் ஆஸ்திரேலியாவில் போய் செட்டில் ஆகலான்னு நினைக்கிறாங்க. அப்போ இந்த செல்ல பிராணியான ஸ்கையை அங்கேயே விட்டுட்டு போகிறதில்ல அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இன்னும் சொல்லப்போனால் விட்டுட்டு போடுறதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை, கூட்டிகிட்டு போகணும், அவங்களோட குடும்பமாக வாழணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஆஸ்திரேலியாவில் ஒரு சட்டம் ஒன்று சொல்லுது, இந்தியாவிலிருந்து நேரடியாக எந்த ஒரு செல்லப்பிராணியும் இங்கே கொண்டு வந்துட முடியாது. ஏன்னா இந்தியாவில் இருந்து அந்த நாட்டிற்கு, ஆஸ்திரேலியா நாட்டுக்குள் ஒரு சின்ன அளவில் கூட ரேபிஸ் தொற்று நோய் வந்துடக்கூடாது. அப்படிங்கிறனால அப்படி கொண்டு வர விரும்புகிறவங்க சம்மந்தப்பட்ட அந்த செல்லப்பிராணி நாயோ பூனையோ ஏதோ ஒன்று அதை ரேபிஸே இல்லாத ஒரு தேசத்தில் ஒரு இடத்துல 6 மாதம் வச்சிருந்து அங்கிருந்து நேரடியாக தான் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு புது சிக்கல். ஒன்று வழக்கம் போல நம்ம மனிதர்கள், உறவுகள், ஒரு சில நண்பர்கள் சொல்கிற மாதிரி ஏன் இதை விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னாலும் அந்த பேச்சுக்கே அவங்ககிட்ட இடமே இல்லை. தே டிடன்ட் ஹாவ் எனி செகண்ட் தாட். வேறு இன்னொரு யோசனைங்கிறதே அவங்களுக்கு இல்லை. உடனே தேடுறாங்க. துபாயில் ஒரு இடம் பார்க்குறாங்க. அங்கே இந்த ஸ்கையை ஒரு 6 மாதம் வாழ வசிக்க வைக்கிறாங்க. அந்த 6 மாதம் அங்கே ஸ்கை வசிக்கிற நேரம் இவங்க அங்கே கொஞ்ச நாள் இருந்து வேலை பார்த்து பார்க்குறாங்க. அப்புறம் இங்கே வந்துடுறாங்க. இங்கிருந்து அந்த 6 மாத காலம் அந்த ஸ்கையை பிரிந்து ஜான் திவ்யாவால் இருக்க முடியாத அளவுக்கு சிக்கல். இவங்களுக்கு மட்டும் இல்லை, ஸ்கையாலையும் இருந்துட முடியாது. இதை பலர் உணர்வது கிடையாது. நாய் தானே, இடத்த விட்டு மாற்றி விட்டுட்டோம்னா அது வாழ்ந்துடும். நம்ம கூட மறந்துட்டு வாழ்ந்துடும், அதுகளால் மறந்துட்டு வாழ முடியாது. அப்படி ஒரு சூழல். 6 மாதம் பல்ல கடிச்சிட்டு இவங்க ஹைதராபாத்லேயும் வேறு வேறு ஊர்களையும் இருக்க, ஸ்கை துபாயில் அந்த பர்டிகுலர் கெனல் அப்படின்னு அந்த ஹோமில் இருக்கிறாங்க. 6 மாத காலம் எப்படா முடியும்னு எல்லாருக்கும் போராடிட்டு பிறகு அந்த 6 மாத காலமும் முடியுது. அங்கேருந்து நிறைவாக அப்படியே எல்லாரும் போய் ஆஸ்திரேலியாவில் இப்போ செட்டில் ஆகிருக்கிறாங்க. இந்த செய்தி ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுச்சு, பல ஊடகங்கள்லையும் வந்துச்சு. இங்கே விஷயம் என்னன்னா, அந்த நேரங்களில் பலருடைய கேள்வி என்னன்னா, அதற்கு ஆன செலவை பேசுகிறாங்க. 15 லட்சம் ஒரு நாயை காப்பாற்றி அவங்களோட வாழ வைக்கிறதுக்காக 15 லட்சம் அப்படின்னு ஒரு சாரர். ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, அந்த திவ்யா ஜான் தம்பதியினரோ இல்லைன்னா ஒரு உயிரோடு வாழ வேண்டும் அல்லது ஒரு உயிரை வாழ வைக்க வேண்டும், செல்லப்பிராணியோடு பயணித்தவங்களுக்கு தெரியும் 15 லட்சம் கூட இட்ஸ் நாட் அ மணி. அப்போ சரி, இந்த காசை இப்படி செலவழிக்கிறதுக்கு இன்னொரு நாயை எடுத்து வளர்த்துடலாமே அப்படின்னா அதுக்கும் அது தீர்வு கிடையாது. நம்ம உறவுகளாக அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, காதலியா, மனைவியா, கணவனா, குழந்தையா, இப்படி எத்தனையோ உறவுகள். ஒன்று செத்துருச்சுன்னா இல்லைன்னா ஒன்று இல்லாமல் போயிடுச்சுன்னா அதுக்கு இன்னொன்று ஈடுன்னு பேசுறது எவ்வளவு அபத்தமோ அதை விட கொடுமையானது இந்த செல்லப்பிராணிகளுக்கு ஒன்றுக்கு பதிலாக ஒன்று இன்னொன்று அப்படின்னு பேசுறது. அதனால அந்த 15 லட்சம் அதுக்கு அவங்க மெனக்கட்டது அப்படிங்கிறதெல்லாம் எங்களை போன்றவர்கள் நிறைய உணர முடியும். ஏன்னா இங்கே ஒரு தகவல் சொல்கிறேன், 15 லட்சம்னு இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டு பேசுகிறாங்க. திவ்யா ஜான் தம்பதியினர் செய்த இந்த விஷயத்தை நம்ம குறைச்சலாம் மதிப்பிடலை. பெரிய விஷயம். இந்த உலகத்தில் பணத்தை கடந்து ஒரு செல்லப்பிராணியை வளர்க்கறதுக்கு அவங்க எஃபர்ட் போட்டது, அதை என்னோடு இப்பயும் சேர்ந்து வாழ்றது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், இன்னாண்ட அரௌண்டு தமிழ்நாட்டுக்குள்ள, குறிப்பாக மதுரையில் கோடிகளை செலவழித்து முகம் தெரியாத பாதிக்கப்பட்ட நாய்களை பாதுகாத்துக்கிட்டு அதுக்கு கடனை வாங்கி உருண்டு ஓடி பிரச்சனைகளை சந்திச்சு பல நூற்றுக்கணக்கான நாய்களை காப்பாற்றி வாழ வச்சுக்கிட்டு அதில் ஒரு நாய்க்கு ஏதாவது ஒன்றுனா கூட பதறி அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தியாகங்களை செய்து கோடிகளை செலவழித்த மனிதர்கள் தான் எனக்கு தெரியும். அது அவசியப்படுற நேரத்தில் இப்படி ஒவ்வொருத்தரும் அவர்களை அறிமுகப்படுத்துவோம். அதனால உயிருக்கும் உறவுக்கும் பணம் எல்லாம் ஒரு காரணமாக இருக்க முடியாது. எல்லாமே பணமாகிவிட்ட இந்த பூமியில் இவ்வளோ பணம் செலவழிச்சு நாயா, இவ்வளோ பணம் செலவழிச்சு இந்த உறவா, அந்த செல்லப்பிராணியாலாம் பேசுறதுல அர்த்தமே கிடையாது. அந்த நிலையில் பணம் சம்பாதிச்சு வாழணும்னு ஓடுறது, கோடியாக சம்பாதிக்கிறது, இல்லைன்னா மிகுந்த பொருட்களை உருவாக்கணும், சம்பாதிக்கணும் நினைக்கிறதுனா நல்ல உறவுகளோடு நல்ல மனிதர்களாக நல்ல உயிர் நியமிக்கவர்களாக வாழ்ந்து மடியத்தானே. அதில் நாமும் வாழ்ந்து மித்த உயிர்களை வாழ வைக்கிறதுல மனுஷன் என்ன இல்லை பிற உயிர் என்ன, நாய் என்ன, பூனை என்ன, எல்லாம் ஒன்று தான். அதையும் குறிப்பாக அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை மனிதர்களை விட இப்போ இந்த செல்லப்பிராணிகள் நிறைய கொடுக்குது.
அதில் ஸ்கையும் ஒரு ரகம் என்பதை உணர்ந்ததுனால் அவங்க சராசரி மனிதராக இல்லாமல் ஓடி ஆடி பறந்து திரிந்து அலைஞ்சு 15 லட்சத்துக்கு மேலே செலவழித்து இன்னைக்கு அந்த நாய்களோட ஸ்கையோட கூட இருக்கிறாங்க. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் அந்த உணர்வும் அந்த உன்னதமும் ஒரு சிலரால் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிற முயற்சியில் இருக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டவங்கலாம் மிகுந்த உயர்ந்த நிலையில் வாழ்க்கையும் இந்த உலகத்தையும் புரிந்து கொண்டவர்களாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த வகையில் ஜான் திவ்யா ஸ்கை உறவுகள் நிம்மதியாக ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துவோம். நன்றி.